பல்வேறு நிகழ்ச்சிக்கும் தேவேந்துகுல வேளாளர்களுக்கும் என்ன தொடர்பு, யார் இந்த முருகன், எப்படி இந்த முருகன் குறிஞ்சி தலைவனாக இருக்கக்கூடிய முருகன் மருதநில மக்களுக்கு இந்த வாழ்வியலுக்கு எப்படி தொடர்புடையவராக வந்தார், இந்த தேவேந்துகுல வேளாளர்களுக்கும் இந்த முருகனுக்கும் என்ன தொடர்பு, தெய்வானை எப்படி இந்த குலத்தில் உதித்தார், தெய்வானைக்கும் இந்த தேவேந்துகுல வேளாளருக்கும் என்ன தொடர்பு, இந்த திருமண பந்தம் எப்படி உருவாகிறது, முருகனுக்கும் இந்த தேவேந்துகுல வேளாளருக்கும் என்ன தொடர்பு. இந்திரன் கடவுள்களின் அரசனாக சொல்லப்படும், கடவுள்களின் அரசனாக சொல்லப்படும். அப்ப அந்த வாழ்வியல முருகன் என்ற ஒரு வழிபாடு என்பது அது பாண்டியர் வழிபாடு. அந்த பாண்டியர் வழிபாடு முருக வழிபாடு என்பது முருக யுகமாக சொல்லப்படும். அது உலகம் முழுவதும் முருக யுகம் பரவி இருந்ததாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர்களுடைய வாழ்வியல், தமிழர்களுடைய இறை, தமிழர்களுடைய மெய்யியல், தமிழர்களுடைய அறிவியல் ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்யும் பொழுது இந்த பறந்து கிடக்கும் இந்த பூமி பந்தில் முருக யுகம் என்பது உலகம் புறம் பரவி. பாண்டியனை முதுகுடும்பியாகவும் அறம் சார்ந்த வீரனாகவும் அறம் சார்ந்த வாழ்வியலை கொண்ட அந்த நெடியோன், அந்த பாண்டியன், அந்த குடும்பி வாழ்க வாழ்கவே என்று புறநானூறு கூறுவது மட்டுமல்ல, அந்த நன்னீர் பகுருளி ஆற்றில் அந்த பெருமணலில் நீ பல்லாயிரம் ஆண்டு வாழ்க என்பது அந்த புறநானூறு பாடல்கள் சொல்லுகிறது. இவனுடைய திருக்கல்யாணம், தெய்வானை திருக்கல்யாணம், இந்த பாண்டியர்களுடைய இருவீட்டார் அழைப்பு என்பது இந்த இடத்தில் துவங்கப்பட்டது அல்ல. இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கோம். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு திருக்கல்யாணம். திருக்கல்யாணத்துக்கும் இந்த தேவேந்துகுல வேளாளர் உறவுமுறைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத இந்த வரலாற்று காணொலியாக நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு இந்த திருக்கல்யாணத்தில் தேவேந்துகுல வேளாளர் அறமடத்துக்கு இந்த குலத்தினுடைய மகளாக சொல்லப்படுகிற இந்த தெய்வானையை மறுவீடு வர்ற நிகழ்ச்சி இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சது. மறுவீடு நிகழ்ச்சிக்கும் தேவேந்துகுல வேளாளர்களுக்கும் என்ன தொடர்பு, யார் இந்த முருகன், எப்படி இந்த முருகன் குறிஞ்சி தலைவனாக இருக்கக்கூடிய முருகன் மருதநில மக்களுக்கு இந்த வாழ்வியலுக்கு எப்படி தொடர்புடையவராக வந்தார் அப்படின்றத நம்ம இந்த வரலாற்று காணொலியில் பார்க்க போகிறோம். பல்வேறு கேள்விகள் நமக்கு சந்தேகம் இருக்குது. இவங்க என்னடா திடீர்னு தெய்வானை என் குலத்தில் தேவேந்திர வேளாளர் குலத்தில் பிறந்த பெண் அப்படின்னு சொல்கிறாங்க, முருகனை மருமகன் சொல்கிறாங்க, மீனாட்சியை இந்த குலத்தினுடைய பாண்டிய குலத்தினுடைய அரசி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த கடவுளுக்கும் இந்த மக்களுக்குமான இந்த மருதநில மக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தேவேந்துகுல வேளாளர் மக்களுக்குமான அந்த தொடர்பை பற்றி விரிவாக நம்ம அலசி பார்க்க போகிறோம். அதற்காக வரலாற்று ஆய்வாளர், தமிழர் மீட்பு கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் திரு கரிகாலன் மல்லர் அவர்கள் இந்த காணொலியில் இணைந்து இந்த வரலாற்று செய்திகளை நமது பாண்டியனாறு ஊடகத்திற்காக விளக்கி கூற இருக்கிறார். அவர்களிடம் நிறைய கேள்விகள் இருக்கிறது. அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இந்த தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் இன்னைக்கு நடந்த இந்த திருக்கல்யாணம், அதாவது முருகன் தெய்வானையை திருமணம் முடித்து இந்த அறமடத்துக்கு மறுவீடு வரதாக ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணி அது சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு. எப்படி ஒரு சாதாரண ஒரு திருமண சடங்கு நடக்குமோ, ஒரு பத்திரிக்கை அடித்து சாப்பாடு போட்டு எப்படி நடக்குமோ அது மாதிரி இந்த திருமண நிகழ்வு, அந்த சடங்குகள் இந்த ஊர் குடும்பங்கள், அதாவது 6 ஊருக்கு பாத்தியப்பட்ட அந்த காடக்குளம், அனுப்பானடி, திருப்பரங்குன்றம், பலகாநத்தம், சிந்தாமணி, இந்த மாதிரி 6 ஊர்களை உள்ளடக்கிய இந்த நாட்டாமைகள் ஊர் குடும்பங்களுக்கு முதன்முறையாக செலுத்தி இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த தேவேந்துகுல வேளாளர்களுக்கும் இந்த முருகனுக்கும் என்ன தொடர்பு, தெய்வானை எப்படி இந்த குலத்தில்
உதித்தார். தெய்வானைக்கும் இந்த தேவேந்திர வேளாளருக்கும் என்ன தொடர்பு? இந்த திருமண பந்தம் எப்படி உருவாகுது? முருகனுக்கும் இந்த தேவேந்திர வேளாளருக்கும் என்ன தொடர்பு? ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி முருகன் குறிஞ்சி நில தலைவனாக சொல்லப்படுகிறது. மருத நில தலைவன் இந்திரன். குறிஞ்சி நில தலைவன் எப்படி இந்த கோத்துக்குள்ள ஒரு நிலையான ஒரு குடிக்குள்ள ஒரு தலைவனாக சொல்லப்படுகிறார். வியாசர் எழுதிய மகாபாரதம், அந்த மகாபாரதத்தினுடைய வாழ்வியல் பேசும் பொழுது வில்லிபுத்தூரார் இந்திரனை பற்றிய குறிப்பு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்திரன் கடவுள்களின் அரசனாக சொல்லப்படும். கடவுள்களின் அரசனாக சொல்லப்படும். அப்ப அந்த வாழ்வியல முருகன் என்ற ஒரு வழிபாடு என்பது அது பாண்டியர் வழிபாடு. அந்த பாண்டியர் வழிபாடு முருக வழிபாடு என்பது முருக யுகமாக சொல்லப்படும். அது உலகம் முழுவதும் முருக யுகம் பரவி இருந்ததாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர்களுடைய வாழ்வியல், தமிழர்களுடைய இறை, தமிழர்களுடைய மெய்யியல், தமிழர்களுடைய அறிவியல் ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்யும் பொழுது இந்த பறந்து கிடக்கும் இந்த பூமி பந்தில் முருக யுகம் என்பது உலகம் புறம் பரவி இருக்கிறது. குறிப்பாக சொன்னால் உலகத்தில் தொன்மையான இலக்கியம் முழுமையாக கிடைக்கப்பட்டது தோரா. அந்த தோரா கிடைக்கப்பட்ட இடம் ஈராக்குள் உள்ள பள்ளத்தாக்களாக சொல்லப்படுகிறது. அந்த நாகரிகம், இந்த தோரா எழுதப்பட்டது அந்த முருக யுகத்தில் தான் எழுதப்பட்டதாகவும் சான்றுகள், ஆய்வு முடிவுகள் சொல்லுகிறது. அந்த ஆய்வின் அடிப்படையில் அந்த நாகரிகம் அயன்மல்லா நாகரிகம் என்ற நாகரிகமாக சொல்லப்படுகிறது, இந்திரமல்லா நாகரிகமாக சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு முருக வழிபாடு என்பது இந்த மேட்டுப்பகுதிக்கு வந்த அந்த பாண்டியர்கள், அதாவது குறிப்பாக சொல்ல போனால் புறநானூறு பாடல்களில் ஏங்கோ வாழிய குடும்பி, முன்னூறு விளவின் நெடியோனுடைய வாழ்வியல், பகுருளி ஆற்று மணலின் பலவே என்ற பாடல் வரிகள் பாண்டியனை முதுகுடும்பியாகவும் அறம் சார்ந்த வீரனாகவும் அறம் சார்ந்த வாழ்வியலை கொண்ட அந்த நெடியோன், அந்த பாண்டியன், அந்த குடும்பி வாழ்க வாழ்கவே என்று புறநானூறு கூறுவது மட்டுமல்ல, அந்த நன்னீர் பகுருளி ஆற்றில் அந்த பெருமணலில் நீ பல்லாயிரம் ஆண்டு வாழ்க என்பது அந்த புறநானூறு பாடல்கள் சொல்லுகிறது. இது எதற்காக அந்த பாண்டியர்களுடைய வாழ்வியல் இந்த இடத்தில் நாம் பதிவு செய்கிறோம் என்பதை உறவுகள் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ முதல் தமிழ்ச்சங்கம், இரண்டாவது தமிழ்ச்சங்கம், மூன்றாவது தமிழ்ச்சங்கம் தென்மதுரை, கபாடபுரம், முத்தூர், இந்த மூன்று பகுதிகளில், இந்த மூன்று நகரத்தில் நடைபெற்றதாக சொல்லுகிறது. அப்போ இந்த முருகனுடைய திருக்கல்யாணம், தெய்வானை திருக்கல்யாணம், இந்த பாண்டியர்களுடைய இருவீட்டார் அழைப்பு என்பது இந்த இடத்தில் துவங்கப்பட்டது அல்ல, இது குமரி கண்டத்தில் துவங்கப்பட்டது. அந்த குமரி கண்டத்தில் முதல் தமிழ்ச்சங்கத்தில் அகத்தியனும் முருகனும் சிவனும் இருந்ததாகவும், பூதபுராணம், அகத்தியம் போன்ற நூல்கள் எல்லாம் அதற்கு பிறகுதான் தொல்காப்பியம் எழுதப்பட்டதாகவும் சான்றுகள் மூலம் அறிகிறோம். முருகன் ஒரு பாண்டியன் கூட அழைக்கிறார்கள். கண்டிப்பாக கொன்றை சடையருக்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழால் புலர்வேனேங்கிறது பக்தி இலக்கத்தில். அப்ப கொன்றை மலர் சூடிய அந்த சிவனும் அந்த முருகனும் கொஞ்சி விளையாடியது அந்த தமிழ்ங்கிறார். அவர்கள் தான் முதல் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவனாக சொல்லப்படுகிறது. அப்ப அந்த முற்காலத்தில் அந்த பாண்டியர்களுடைய வாழ்வியல், அப்ப முருக யுகம் என்பது இந்த இடத்தில் மட்டுமல்ல, அந்த பகுருளி மணலில் அந்த குடும்பியே வாழ்க, அந்த பெரும் நெடியோனே வாழ்க என்று சொல்லப்பட்ட அந்த வாழ்வியல் என்ன, அந்த தலபுராணம் என்னன்னா, அப்ப முருகனோட பாண்டியர்களுடைய வாழ்வியல், தன்னுடைய பாண்டியர்கள் தன் தவ வலிமையால் இந்திர நிலைக்கு அடைகிறார்கள். அதைத்தான் வள்ளுவன் ஐந்து வித்தான் ஆற்றல் அகல் விசுமலர் கோமன் இந்திரனை சாளுங்கிறான். வள்ளுவன் கூறிய ஒரே கடவுள் இந்திரன் தான். அப்ப இதுல தலபுராணம் என்ன சொல்லுகிறது பார்க்கணும். அப்ப அந்த மேட்டு பகுதிக்கு அந்த பகுருளி ஆற்றில் நடந்த அந்த 300 விளவின் நெடியோனுடைய வாழ்வியல், அந்த முருகனுடைய வாழ்வியல், அது அழிப்புக்கு பிறகு கடல் கொண்ட பொழுது மனிதரை ஊர்ந்து மண்கடல் வெப்பங்கிறது இலக்கியம். அப்ப அந்த குமரி கண்ட அழிவுக்கு பிறகு மேட்டு பகுதிக்கு வந்த பாண்டியர்கள் அதே முருகன், அந்த தெய்வானை இந்திரனுடைய வாழ்வியல், சிவனாரும் பார்வதியும் அந்த இரு வீட்டார் அழைப்பின் பொழுது பிரியா விடைபெற்று அவர்கள் சென்றார்கள்ல, அதைத்தான் இந்த மேட்டு பகுதியில் முதல் அறுபடை வீடுகளின் முதல் வீடு திருப்பரங்குன்றம். ஆறாவது அந்த பழமுதிர்ச்சோலையும் இந்த மதுரை மண்ணில் தான் இருக்குது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இதுல என்ன செய்யுதுன்னா, மேட்டு பகுதிக்கு அந்த பிடிமண் எடுத்து பாண்டியர்கள் அந்த வாழ்வியல் சொல்லப்படுறாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது, ஒரு முருகன் அல்ல, பல முருகனோட வாழ்வியல் பாண்டியர்களாக சொல்லப்படுது. இங்கே தலபுராணம் இந்த முருகனை பற்றி என்ன சொல்லுகிறதுனா, பார்க்கடலில் வாசுகி பாம்பை வச்சு அமுதம் எடுப்பதற்காக பார்க்கடலை கடைஞ்சதாக சொல்லப்படுது. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படிங்கும் பொழுது, அப்ப வாசுகி பாம்பை எடுத்து பார்க்கடலில் அமுதத்திற்காக அதை கடைய வேண்டும் என்றால் தேவர்களுடைய தலைவன் இந்திரனுடைய ஆணைப்படி அது நடந்திருக்குது. இன்னும் வலு சேர்க்க வேண்டும் என்பதற்காக அசுரர்களையும் அந்த பார்க்கடல்ல அமுதம் கடைவதற்காக கொண்டு வரப்படுது. அப்ப அதில் பொங்கிய அந்த அமிர்தத்தை என்ன செய்யறாங்க, தேவர்கள் மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க, அசுரர்களுக்கு கொடுக்கல. அப்ப பெரும் கோபம் அடைந்த அசுரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தேவர்களுக்கு அதிகமான தொந்தரவுகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நாடு தாங்கல. அப்ப இந்திரனே சிவன்கிட்ட போய் முறையிடுறாரு, என்ன இன்னைக்கு நம்ம பார்க்கடல அமிர்தத்திற்காக
நடைபெற்ற இந்த பெரும் இந்த சர்ச்சையில் வந்து அசுரர்களுடைய தாக்குதல் தாங்க முடியலையே, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கும் பொழுது அப்போ அந்த அசுரன், அதுதான் சூரகம்காரம் சொல்கிறது, அந்த முருகனுடைய படை வீடுங்கிறது, அந்த முருகனுடைய சூரகம்காரங்கிறது சூரனை வீழ்த்தியது. அந்த அந்த விழா என்பது, அந்த அழித்த திருவிழா என்பது அந்த சூரனை வீழ்த்தியதே இன்றைக்கு வந்து திருவிழாவாக கொண்டாடப்படுது. இப்போ என்ன இருக்குது, அந்த சூரனை எப்படி கொல்ல முடியும் அப்படின்னா, அதே சிவனுடைய சிவன் பார்வதியினுடைய மரபுள் உதித்த ஒருவனால் தான் அந்த சூரனை அழிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று அந்த இடத்துல வந்து சொல்லப்படுது. இப்போ அதே அந்த பாண்டியர்களுக்கு மகனாக வந்து அந்த முருகன் வந்து பிறப்படுகிறார் இந்த இடத்துல. அது யாரை, அந்த சூரனை கொல்றதுக்கு. அவர் தான் இந்திரனுடைய படை தளபதியாக இருக்காரு. அவர் தான் சூரனை கொல்றாரு. சூரனை கொண்டு முடிக்கவும் என்ன செய்யறாரு, இந்திரன் வந்து என்ன செய்யறாரு, தன்னுடைய பாண்டியனுக்கு தன்னுடைய மகளவே கொடுக்கிறாரு. தன்னுடைய மகளை கொடுக்கும் பொழுது அப்ப என்ன நடக்குன்னா, அந்த சூரனுடைய மகன் இருக்கான் பார்த்தீங்களா, தன் படை தளபதியா இருந்து வெற்றி பெற்றனால தன் மகளையே வந்து கொடுக்கிறாரு. வெற்றி பெற்றதனால முருகனுக்கு, அந்த பாண்டிய மன்னனுக்கு இந்திரன் வந்து தன்னுடைய மகளான தெய்வானை வந்து திருமணம் முடிப்பதற்காக தலபுராணம் அதத்தை சொல்லுது. இந்த தலபுராணம் அதத்தை சொல்லுது. அப்ப என்ன நடக்கு அப்படிங்கும் பொழுது, அப்ப சூரனோட மகன் முருகனை வந்து தன்னுடைய தகப்பனார சூரனை வந்து வீழ்த்தியதுனால அவரை பழி வாங்குவதற்கு காத்திருக்கிறான். அப்போ ஒரு கடல்ல வந்து தன் படை கட்டி நிற்கும் பொழுது திருவிடைக்களி என்ற ஊர் வந்து மயிலாடுதுறை பகுதியில் வந்து திருவிடைக்களி முருகன் வந்து அந்த இடத்துல வந்து அவர் படை கொண்டு அடித்ததாக சொல்லப்படுது. அந்த இடத்துல சூரனோட மகனை தேடி போறாரு. சூரனோட மகனை தேடி கடலுக்கு போயிடுறாரு. வரல. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு, புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்.